ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை பூண்டு இது ரெண்டையுமே வச்சு ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பச்சை வேர்க்கடலை. அதை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாலே சீக்கிரமாக வறுபட்டுடும். இப்போ வேர்க்கடலையை நல்லா வறுபட்டுடுச்சு. வெடிக்கிற சத்தம் உங்களுக்கே தெரியும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை வறுக்கிறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தோம். அதுவே பேனில் கொஞ்சம் லேசாக ஒட்டிகிட்டு இருக்குது. அதுலேயே இந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 பத்தை தேங்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயும் இதில் நல்லா வறுத்துக்கணும். தேங்காயும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. தேங்காயை பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேனையை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. 12 பல்லு நான் வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். இது நம்ம தோல் உரிக்கக்கூடாது, தோலோடு தான் சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு அப்படி சேர்க்கறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதே நான் பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டையே நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா வறுபட்டுடும். பூண்டு இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி நிறம் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பூண்டுக்காக நம்ம சேர்த்து விட்ட தேங்காய் எண்ணெயை பேனில் ஒட்டிகிட்டு இருக்குதுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, இதை சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஒரு நிமிஷத்துலேயே வறுபட்டுடும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா. ஏன்னா பேன் ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்குது. நம்ம சேர்த்து விட்ட தனியாவும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையே நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். 12-13 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 7-8 மிளகாய் எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்தது. இந்த மிளகாயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாயும் நல்லா வறுபடணும். இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சுத்தமாக அலசி தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்தால் அது தனியாக நீங்கள் வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு முறை அப்படியே அந்த கருவேப்பிலையோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா முளன்னு வறந்துருச்சு பாருங்கள். இந்த சத்தத்திலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். அந்த உப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வற்றணும், அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். ஃபியூ செகண்ட்ஸ் இதை வறுத்தாலே போதும். இதே நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிப்பியில் சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அதாவது குட்டி எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த புளியை நம்ம பேனில் பிச்சு போட்டுக்கலாம். இதையே நம்ம அப்படியே சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வறுத்துட்டு சேர்க்குறோம். இதுக்கு எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பெரட்டி எடுத்துக்கோங்க. புளி அந்த சூட்லேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதையே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறணும், ஆற விட்டுடுங்க. வறுத்து வச்ச எல்லா பொருட்களும் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. எல்லாத்தையும் நான் ஒரே பிளேட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வேர்க்கடலையை மட்டும் நான் தனியாக வேற ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். இதில் நாம் இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மழுமழுன்னு அரைக்காதீங்க, அதுவும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியை ரொம்ப ஓட விட்டிங்கன்னா அதில் எண்ணெய் கசிகிற மாதிரி ஆகிடும். அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் தெரியும்படியாக நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு குழச்சிட்டு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நம்ம பொடி தோசை செய்யும் பொழுது கூட மேலே தூவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம்.
ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். தேங்காய், கொத்தமல்லி விதை எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம். எனக்கு உப்பு, காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்லா மணமாகவும் இருக்குது. இதை நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஒரு பொடி நாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சைட் டிஷ் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இதை எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப மணமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு, வேர்க்கடையை வச்சு ரொம்ப டேஸ்டியான பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பொடியை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சு பயன்படுத்தலாம், சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடி தோசை செய்கிறதா இருந்தால் அதில் தூவிட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பொடியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.